அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆமென். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆமென். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆமென். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக, ஆமென், அவர் உள்ள திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். கிறிஸ்துவை பின்பற்றுவதினால் ஆமென், அவரை முழுவதுமாக ஏற்று, ஐயா நான் அவருக்கு பின் சென்று கொண்டு இருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும் ராஜா? எனக்கு என்ன கிடைக்கும்? ஆமென். கர்த்தர் ஆமென் விவரிக்கும்படியாக, ஆழங்களை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த ஆமென் மேன்மையான ஐஸ்வர்யங்களை ஆமென் ஆராய்ந்து பார்க்கும்படியாக. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நல்ல ஜெப நேரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர், அதற்காக நன்றி. ஆமென். இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான மறைப்பொருளை எங்களுக்கு அப்பா விலக்கி காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. மெய்யாகவே உம்முடைய வார்த்தை ஆமென் உயிர்ப்பிக்கும் ராஜா. உம்முடைய வார்த்தை திடப்படுத்தும். உம்முடைய வார்த்தை கட்டி எழுப்பும் ராஜா. உலர்ந்து எலும்புகள் அப்பா உயிர் அடைந்தது போல ராஜா, மெய்யாகவே நாங்களும் கூட அப்பா பலப்பட்டு உமக்காக எழுந்து நின்று ராஜா, ஆமென் தகப்பனே, உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. அடியனை தாழ்த்துகிறேன், மறைத்து கொள்ளுங்க. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சம்பவம் வேத புஸ்தகத்தில் மத்தேயு 19 இந்த 16ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் அப்படி வாசிக்கும் பொழுது தான் இந்த சம்பவத்தை குறித்து, இந்த வார்த்தையை குறித்து பேதுரு கேட்கிறார். இப்போ 16ஆம் அதிகாரத்தில் வாலிபன் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தாய் தகப்பனை எல்லாம் கனம் பண்ணு, அவன் எல்லாவற்றையும் நான் சிறு வயதிலிருந்து நான் பின்பற்றி வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அதன் பின்பதாக என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் அதிக ஐஸ்வர்யவானாய் இருந்தபடியினால் அவன் மனம் முடிந்து கடந்து போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒட்டகமானது ஊசியின் காதிற்குள்ளாக நுழைவது எளிதாக இருக்கும், ஐஸ்வர்யவான் எங்கே போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அதன் பின்பதாக தான் இந்த வார்த்தையை பேதுரு கேட்கிறார். அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அப்போது ஆமென் சொல்லும் பொழுது, மனுஷனால் இவைகள் கூடாது, தேவனால் கூடும் ஆண்டவர் சொல்லுகிறார். உடனடியாக தான் பேதுரு அந்த சம்பாஷணை அவர் சொல்லும் பொழுது, ஆண்டவரே, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு, அதுதான் மெயின், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. இப்போ பேதுரு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் விட்டு, ஆமென், என் வலையை விட்டு இருக்கிறேன் ஐயா, என் படகை விட்டு இருக்கிறேன், என் தொழிலை எல்லாம் விட்டு, எல்லாவற்றையும், என் குடும்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உம்மை பின்பற்றி இருக்கிறேன். எல்லாவற்றையும் விட்டு நான் உம்மை பின்பற்றி இருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ ஐஸ்வர்யவானே பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னால், இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன? நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? இப்போ எங்களுக்கு என்ன இடம் உண்டு? நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி இருக்கிறோமே, எனக்கு என்ன கிடைக்கும்? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆண்டவர் முழுவதும் ஜெபம் பண்ணி சீஷர்களை தெரிந்து கொண்டு, ஆமென், அவர்களுடைய காரியங்கள், ஆண்டவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் ருசித்தவர்கள்.
அவரோடு கூட இருந்து எல்லா விதமான காரியத்தையும் பார்த்தவர்கள். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தவர்கள். இப்போ இந்த அனுபவம் வரும் பொழுது பாருங்க, பேதுரு கேட்கிற ஒரு காரியம், ஐயா ஒரு ஐஸ்வர்யவான் வருகிறான், அவன் சின்ன வயசிலிருந்து, நான் சிறு வயதிலிருந்து என் தாய் தகப்பனை நான் கனம் பண்ணுகிறேன், கற்பனைகளை எல்லாம் நான் கை கொண்டு இருக்கிறேன், எந்த விதத்திலும் என்னிடத்தில் தவறு கிடையாது, நான் என்ன பண்ணணும், இதற்கு மேலும் நான் என்ன பண்ணணும், இதற்கு மேலே நான் என்ன பண்ணணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நான் இதற்கு மேலாக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உடனடியாக சொன்னார், நீ உன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கூட அதன் பின்பதாக என்னை பின்பற்றி வா. உடனடியாக அவன் மனம் முடிந்து அவன் திரும்பி போனான். அவன் அதிக ஐஸ்வர்யவானாய் இருந்தபடியினால் ஐஸ்வர்யத்தை விட்டு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அவனுக்கு மனதில்லை. ஒரு நிமிஷம் அந்த பேதுரு, உடன் இருந்த பேதுரு உடனடியாக தான் கேட்கிறார், யார் ரட்சிக்கப்பட முடியும் ஐயா, யார் ரட்சிக்கப்பட முடியும்? அப்போ ரட்சிப்பு எப்படி ஐயா? நாங்கள் உங்களை உம்மை பின்பற்றி இருக்கிறோம், எல்லாவற்றையும் விட்டு நான் பின்பற்றி இருக்கிறேன் ஐயா, இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் ஐயா, எனக்கு என்ன கிடைக்கும்? ஆதங்கமாய் கேட்கப்பட்ட ஒரு வார்த்தை, யாதகமாய், ஐயா உம்முடைய பின்பற்றி வந்திருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போதான் ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. வேத புஸ்தகத்தில் பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கனம், ஆனால் சீஷர்களுக்கு கர்த்தர் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தி சொன்ன காரியம், என்னை பின்பற்றின உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது, மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். அப்ப பேதுருடைய ஆதங்கத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பதில் பாருங்க. அப்ப சீஷர்கள் ஏன் மரணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாய் மரணத்தை அவர்கள் ருசி பார்த்ததற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு ஆண்டவர் பதில் சொன்னார். மறுஜென்ம காலத்தில் நான் வரும் பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க? இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கும்படியாக 12 சிங்காசனத்தில் வீற்றிருப்பீங்க. மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொன்னபடியினால் யாக்கோபு தன்னுடைய தோல் உரித்து சாகடிக்கப்பட்டார். தோல் உயிரோடு கூட இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணாங்க? தோலை உரித்து அவரை மரணிக்கும்படியாக செய்தார்கள். பேதுருவை தழகிலாக அடித்து சிலுவையில் அறைந்து அவரை மரிக்கும்படியாக செய்தார்கள். இவைகள் எல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றினபடியினால் பின்பற்றினபடியினால் எல்லாவற்றையும் விட்டு நான் பின்பற்றினபடியினால் எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஐயா மறுஜென்ம காலத்தில் நான் அவரோடு கூட வருவேன், இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கும்படியாக நான் வருவேன் ஐயா. அந்த நம்பிக்கை இருந்தபடியினால் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உங்களுக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. ஐயா நானும் கூட இயேசுவை எல்லாவற்றையும் விட்டு நான் பின்பற்றி இருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும் ஐயா? எனக்கு என்ன கிடைக்கும்? ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை தான் மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பான். ஐஸ்வர்யானுக்கு மனசு இருக்காது, ஐயா நான் இவ்வளவு நாட்கள் நான் கஷ்டப்பட்டு நான் எல்லாவற்றையும் சம்பாதித்திருக்கிறேன், இதை விட்டு நான் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஆனா எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினவனுக்கு ஆண்டவர் சொன்னார், மறுஜென்ம காலத்தில் நான் வரும்பொழுது இஸ்ரவேலை நியாயம் சரி. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அதை படிக்க அப்படியே கண்ணீர் தான் வரும். எவ்வளவு பெரிய ஒரு கனத்தை கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார் பார்த்தீங்களா? இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம எதை விட்டு இருக்கிறோம்? ஆண்டவருக்காக எதை விட்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. ஐயா நான் எதை விட்டு இருக்கிறேன் ஐயா? இன்னும் மாம்சத்தின் கிரியைகளை கூட நம்ம விட முடியல பாருங்களேன். இன்னும் அந்த கோபத்தோடு கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எரிச்சலோடு கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் அந்த சண்டை சச்சரவுகளோடு கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், கசப்போடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு என்ன கிடைக்கும்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுக்க முடியும். இன்னைக்கு அநேகருடைய ஜீவியம் ஐஸ்வர்யானுடைய ஜீவியத்தை போலதான். 1000 பிரசங்கங்களை கேட்கிறோம், 1000 வார்த்தைகளை கேட்கிறோம். மனம் திரும்புதல் என்பது ஒரு முழுமையான ஒரு அனுபவம் என்பது யாருக்குமே கிடையாது. திட்டமாய் நீங்க அறிந்து கொள்ளுங்க.
இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கு தெரியும், நல்லவங்களுக்கு தெரியும். ஆமேன். யாரை விரோதிக்கிறீர்கள், யாரை பகைக்கிறீர்கள், யார் என்னோட ஆமேன் எனக்கு முழுவதுமாக எதிரியாக இருக்கிறார்கள், எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வர 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 என்ன பண்ண முடியல? மனம் திரும்புதலுக்கு இடம் கொடுக்க முடியல. மனம் திரும்புதலுக்கு இடம் கொடுக்க முடியல. ஆனா பேதுரு கேட்டார், ஐயா எல்லாவற்றையும் விட்டு நான் வந்திருக்கிறேன், ஐயா எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், தெளிவாய் சொன்னார். ஆமென். 12 சிங்காசனத்தில் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க போறீங்க. ஆமென். இன்னைக்கு நீங்க விட போகிற காரியம், கிறிஸ்துவுக்காக என்ன காரியத்தை நீங்க விட போறீங்க? ஆமென். ஐஸ்வர்யான மாதிரி ஐயா கேட்டுட்டு போயிடலாம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நல்ல கேள்வியை கேட்டார், நல்ல கேள்வியை கேட்டான். ஆமென். வேத புஸ்தகத்தில் ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய காரியம் இது. நல்ல அருமையான ஒரு கேள்வி. நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு ஆமென். அவன் ஒரு வெளிப்பாடோடு கூட தான் வந்து இயேசுவினிடத்துல கேட்டான். ஆமென். ஐயா நித்திய ஜீவன் வரப்போ ஆமென் வந்திருக்கிற மேசியா நீர், தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றிலும் மேன்மையானவர் ஐயா. ஆமென். நீர்தான் ஆமென் மறுபடியுமாக வரப்போகிறீர் உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக. ஆமென். ஆகவே நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாக நான் என்ன பண்ணணும்? கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கெல்லாம் நான் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு இருக்கிறேயா. ஆமென். தாய் தகப்பனை கனம் பண்ணி இருக்கிறேன், எல்லாவற்றிலும் நான் சரியா இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஆஸ்திகளை எல்லாம் விற்று விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். இந்த வேத பகுதியில் இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிக்கலாம். அந்த 29ஆம் வசனம். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆமென். அப்போ பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்லி, நீங்க நியாயாதிபதியாய் நீங்க வருவீங்க, நியாயஸ்தானத்தில் நீங்க வருவீங்க, விசாரிக்கும்படியாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு காரியம் சொன்னார். என் நாமத்தின் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாகிலும் சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவதும் விட்டவன் எவனோ அவனுக்கு என்ன கிடைக்குமா? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென். அப்போ நல்ல நிலத்தில் விழுந்த விதை எத்தனை மடங்கு பலன் கொடுக்குமா? 30. அப்போ 100 மடங்கு ஆசீர்வாதம். 100 மடங்கு நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அல்லது நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன காரியம் இருக்கிறது? என் நாமத்தின் நிமித்தம், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் நிமித்தம். ஆமென். வீட்டையாகிலும் சகோதரனையாகிலும். இந்த அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இவர்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, 100 வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆமென், உங்களுக்கு ஐயா நாங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆமென். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு உலகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம், உலகத்தில் பணம் சம்பாதிக்க ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஓடிக்கொண்டே தான் இருக்கிறோம். நிதானிக்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஆமென். எப்படி ஆகிலும் நாங்கள் சம்பாதிக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் அவனுக்கு என்னவா? 100 மடங்கு. ஆமென். அப்போ இந்த நாளிலும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, ஆமென், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஐயா? அப்போ பின்பற்றுகிறவர்கள், அப்போ கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட ஜீவியத்தை ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேலான காரியத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரியங்கள் அவர் நம்மிடத்தில் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். இப்போ சீஷர்களுக்கு தெளிவாய் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றினீங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நான் வைத்திருக்கிறேன். அப்போ அவரை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கணும் அப்படின்னு சொன்னால், உண்மை உள்ள ஒரு ஜீவியம். அதுதான் மிக மிக முக்கியம். உண்மை. இந்த உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சாதாரணமாய் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இல்லை, இந்த உண்மைக்குள்ளாக தான் அநேக காரியங்கள் அடங்கி இருக்கு. ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஆமென்
ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் அப்படின்னு சொன்னால், உண்மை உள்ள ஜீவியம் ஜீவிக்கிறவனாய், உண்மை உள்ள ஜீவியம். அப்போ இந்த உண்மை உள்ள ஜீவியம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், வேத புஸ்தகத்தில் அதற்கு ஒரு மனுஷன் இருக்கிறார், பேர் தானியேல். தானியேலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். வேறு ஒன்றிலும் அவனை குற்றப்படுத்தவே முடியாது. அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தானாம்? அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால். இப்போ முதலாவதாக கிறிஸ்துவை பின்பற்றுகிற எனக்கு என்ன கிடைக்கும், நான் எப்படிப்பட்டவனாய் ஜீவிக்கணும் அப்படின்னா உண்மை உள்ளவனாய் காணப்படணும். ஆமென். உண்மை உள்ளவர்கள் இன்னைக்கு மனுபுத்திரர்கள் எப்படி இருக்கிறாங்களா? குறைந்திருக்கிறார்கள். இப்போ உண்மையுள்ள மனுஷன் எந்த இடத்திலும் காணப்பட முடியல. உண்மையுள்ள ஜீவியங்கள் எந்த இடங்களிலும் காணப்படலை. எல்லா இடங்களிலும் நாம் ஒவ்வொருவரை ஏமாற்றி தான் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். எல்லா இடங்களிலும், அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எந்த இடங்களில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த இடங்களிலெல்லாம் எனக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் உண்மை இல்லை, நம்பகத்தன்மை இல்லை. வேலைகளில் நம்பகத்தன்மை இல்லை. குடும்பத்தில் அந்த நம்பகத்தன்மை கிடையாது. எல்லாவற்றிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல நம்ம ஒரு வேலை சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், முன்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அவங்க எல்லா காரியத்தையும் அதில் கருத்தாக இருப்பாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜீவியம் எந்த இடத்துல நம்ம பார்க்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த உண்மை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த உண்மையுள்ள வாழ்க்கை நம்ம இடத்துல அநேகரிடத்துல காணப்படலை. அப்போ தானியேலை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, பிரதானிகளுக்கு அவன் மேலானவனாய் இருந்த பொழுதும் அவனை தன் வேலையில் எப்படி இருந்தானா? உண்மை உள்ளவனாக இருந்தான். அவனை என்ன பண்ண முடியாது? எந்த விதத்திலும் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாதையா. எந்த விதத்திலும் அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் நம்முடைய நாவு இன்றைக்கு இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, உண்மையை தவிர மற்ற எல்லா காரியத்தையும் பேசிக்கொண்டே இருக்கு. உண்மையுள்ள வார்த்தைகள் வரவே இல்லை. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விக்கான பதிலை சொல்லுவதற்கு இன்னைக்கு ஆட்கள் கிடையவே கிடையாது. மாற்றி தான் இன்னைக்கு பேசி உண்மைத்தன்மை இல்லாதபடி இருக்கிறபடியினால் நம்முடைய ஓட்டம் இன்னைக்கு என்ன எப்படி இருக்குதுன்னா சீர்குலைந்து போயிருக்கு. ஆண்டவர் எதிர்பார்க்கிற பேதுருவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஐயா, எல்லாவற்றையும் உம்மை விட்டு பின்பற்றின எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொன்னார், நம்பிக்கையுள்ள வார்த்தையை சொன்னார், நீங்க இப்படி இருக்க போறீங்கன்னு சொன்னார். அப்ப நாமும் கூட அதை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற காரியம், நீ உண்மையுள்ள மனுஷனா இருக்கும் பொழுது, மனுஷியா இருக்கும் பொழுது, உனக்கும் நான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக. அப்ப இந்த நித்திய ஜீவனுக்கு நேராக தான் ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இன்றை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது என்ன இல்லை? உண்மை இல்லை. ஜீவியத்தில் உண்மை இல்லாதபடி இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு உண்மை அப்படின்னு சொன்னா அதனுடைய வார்த்தையின் அந்த நம்பகத்தன்மை என்பது வேறு, நம்பகத்தன்மை என்பது வேறு. அந்த உண்மைக்குள்ளாக தான் எல்லா விதமான ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது, எல்லா விதமான ஆழங்கள் அடங்கி இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் உண்மையாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை பார்த்து அவங்க வீட்டார் பயப்படுவாங்க, அவனை சுற்றில் இருக்கிறவர்கள் பயப்படுவாங்க, எல்லா காரியமும் ராஜாக்களும் பயப்படுவாங்க. காரணம் உண்மைத்தன்மை. அவனுக்குள்ளா இருக்கிற அந்த உண்மை. மரணமே வந்தாலும் சரி, நான் உண்மையை விழுந்து நான் கொஞ்சம் கூட விலக மாட்டேன். தானியேலுக்குள் அந்த அனுபவம் இருந்தது. தானியேலுக்குள் அந்த அனுபவம் இருந்தபடியினால தான் அவனை வேற எந்த விதத்திலும் நம்ம குற்றம் சாட்டவே முடியாதையா. எந்த விதத்திலும் அவனை குற்றம் சாட்டவே முடியாது. அவன் சரியானவன், நீதியாய் நடக்கக்கூடியவன், உண்மையுள்ளவன். இன்னைக்கு கொஞ்சம் நிதானித்து பாருங்களேன், நம்ம உண்மையா இருக்கிறோமா? கர்த்தருடைய ஜனமே, நிதானிங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? கிறிஸ்துவை பின்பற்றுகிற எனக்கு என்ன கிடைக்கும்? நான் உண்மையாக இருக்கும் பொழுதுதான் எனக்கு கர்த்தர் என மேன்மையான கிரீடத்தை எனக்கு கொடுப்பார்.
அப்போ நான் உண்மை இல்லாதவனாக இருக்கும் பொழுது நான் எப்படி அந்த மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? அறிந்து கொள்ளுங்க. தானியேலுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சோதித்து பார்க்க. ஆண்டவரே, நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேனா ஐயா? நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேனா? இன்னைக்கு ஆமேன், ஒரு இருண்ட நாட்களுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம் ஆமேன், கிறிஸ்துவுக்கு ஆமேன் நாமத்தின் நிமித்தமாய் பாடுபட ஆயத்தமாய் ஆமேன் போகக்கூடிய அந்த வேலைக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஆனால் உண்மையாய் நீங்கள் இருக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் ஆமேன் அப்படிப்பட்ட காலங்களில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நிற்க முடியும். உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் மறுதலித்து பின்வாங்கி விடுவீர்கள். உண்மை இல்லை அப்படின்னு சொன்னாலே அடுத்தது நம்ம அப்படியே மாறிடுவோம். ஐயா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். ஆமேன். உண்மை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் ஒரு உண்மை ரொம்ப முக்கியம். அந்த நாட்களில் உண்மை இல்லாத ஜீவியங்கள் இருக்கிறபடியினால், மாய்மாலமான ஜீவியங்கள் இருக்கிறபடியினால் கிறிஸ்துவை என்ன பண்ண முடியல? ஆமேன் ஜீவனுள்ள தேவனை நம்ம விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியல. விடுதலையோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ள முடியல. உண்மையுள்ள ஆமேன் இருதயத்தோடு நீங்க கர்த்தரை ஆமேன் ஆராதித்து பாருங்க. கர்த்தருக்காக பாடல் பாடி பாருங்க. பரலோகம் இறங்கி வரும். அது உங்க வீடா இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஆமேன் பரலோகத்தின் ஆமேன் மகிமை இறங்கி வரும் உண்மையா இருக்கும் பொழுது. இன்னைக்கு அந்த உண்மை இல்லாதபடி நம்ம ஆமேன் ஒருவர் சார்ந்து காட்டி கொடுத்து அப்படி இப்படின்னு வாழ்கிறபடினால இன்னைக்கு என்ன பண்ண முடியல? கர்த்தர் கிரியை செய்ய முடியல. ஆமேன். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு ஆமேன் உண்மைக்காக போராடுங்க. ஆண்டவரே, நான் உண்மை உள்ளவனா இருக்கணும் ஐயா. ஆமேன். யார் என்னை நம்பி என்ன காரியத்தை கொடுத்தாலும் அந்த காரியத்தில் நான் என்ன பண்ணணும்? பர்ஃபெக்டா இருக்கணும். அந்த காரியத்தை அவர்கள் என்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்கன்னா அதை முழு மனதோடு முழு இருதயத்தோடு என்னால் எந்த அளவுக்கு நான் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் அந்த காரியத்தை செய்து முடிக்கணும் ராஜா. ஒரு இன்வால்மெண்ட்டோடு கூட நான் செய்ய வேண்டும். அதே போல என் குடும்பத்தில் என் மனைவி, என் மக்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கணும்? ஆமேன் முழுமையானவனாய் காணப்படணும், உண்மையுள்ளவனாய் காணப்படணும். ஒளிவு மறைவுகள் என் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது ஐயா, இருக்கக்கூடாது. அப்போ அங்கேயும் ஆமேன் உண்மை தன்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் பரிபூரணமான ஆசீர்வாதம். நீதிமொழிகளில் வாசிக்கிற உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆமேன் மூல காரணம் ஒரே காரியம்தான். உண்மையாய் நீங்கள் ஜீவிக்கும் பொழுது மரணமே வந்தாலும் சரி, என் நீதியிலிருந்து நான் விலக மாட்டேன். என்னை என்னன்னாலும் பண்ணிருங்க, கொண்டு போட்டாலும் பரவாயில்லையா, ஆமாம் என்னை பயப்படலை, என் காரியத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன், இதுதான் உறுதி அப்படின்னு சொன்னால் ஆமேன் அதில் அப்படியே ஸ்டபனாக நிற்கணும். என்ன நடந்தாலும் சரி பரவாயில்ல, ஆமேன் நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறேன், ஆமேன் உண்மையாய் நான் ஜீவிக்கிறேன், அவரை பின்பற்றுகிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறேன், ஆமேன் நான் உண்மையாக இருப்பேன், யாருக்கு எந்த விதமான மாறுபாடான நாவு என்னுடைய வாயிலிருந்து வராது, மாறுபாடான வார்த்தைகள் வராது, ஆமேன் இந்த காரியத்தை நான் இப்படி செய்ய மாட்டேன், இப்படி என்ன இருக்கிறதோ அந்த காரியத்தை அப்படி தான் செய்வேன். நீங்கள் செய்து பார்க்கும் பொழுது தான் ஆமேன் கர்த்தர் அதே தான் அங்கீகரிப்பார். அப்போ தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் கூடுதலான கிருபைகளை கொடுத்து அந்த நம்மேன் உண்மையுள்ள மனுஷனாய் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி கர்த்தர் நடத்தி கொண்டே வருவார். இன்னைக்கு நாம் அநேகர் நாணலை போல வளைந்து கொண்டிருக்கிறோம். ஐயா உலகம்னா அப்படி தான் இருக்கும், 4 பேர் 4 விதமாக இருப்பாங்க, நாம் தான் எப்படி பண்ணணும்? அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எல்லா இடங்களிலும் ஆமேன் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் கேட்குறோம். அதனால தான் ஆமேன் ஆண்டவருடைய மகிமை இன்றைக்கு என்ன பண்ண முடியல, ஆமேன் பரவி செல்ல முடியல. காரணம் எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஜனம் எப்படி வாழலை? உண்மையாய் வாழலை. எல்லா நாமம் ஆமேன் கிறிஸ்தவருடைய நாமத்தை தரித்திருக்கிறவர்கள் எல்லாம் துன்மார்க்கமான செய்கைகள் இருக்கபடியினால் எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படலை, ஆமேன் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உங்கள் ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாய் காணப்படுகிறது? ஐயா நான் கிறிஸ்துவுக்காக எப்படிப்பட்ட ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஐயா, எல்லாவற்றையும் விட்டு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆமேன் என்னுடைய ஓட்டத்துக்கு என்ன பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார், நான் அப்போ எப்படி ஜீவிக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும், நான் எப்படி ஜீவிக்கணும்? உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் நான் ஜீவிக்கணும். வேத புஸ்தகத்தில் இன்னொரு சம்பவத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு காரியம் பாருங்க. அந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே
இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். ஆமென். அப்போ இந்த சம்பவம் ஆரம்பிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது 10 கன்னிகைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 10 கன்னிகைகள் உண்மையாய் ஜீவித்தவர்கள், எந்த விதத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கை, எந்த விதத்திலும் அந்த கரையில்லாத ஒரு வாழ்க்கை, பர்ஃபெக்டாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ உண்மை எப்படி எவ்வளவு எவ்வளவு ஆமென் உண்மையாக நான் ஜீவிக்கணும் ஐயா, எவ்வளவு நாட்கள் நான் உண்மையாக ஜீவிக்கணும். ஒரு 70 வயசு வரைக்கும் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாருன்னா, 70 வயசு இல்லை, என் ஆயுள் முடிகிற வரை என் ஓட்டம் எப்படி இருக்கணும்? சீராக இருந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு பகுதியாக ஆமென் சரியாக இருந்து கொண்டே இருக்கணும். தராசில் நிறுத்தப்படும் பொழுது இங்கே பேலன்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியாக பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை. ஆமென். அந்த 100க்கு 100 ஆமென் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்திற்கு நேராக நான் கடந்து செல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆமென், இந்த 10 கன்னிகைகள் இதற்கு அடுத்த வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஆமென். காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது சின்ன ஒரு காரியம் தான். மணவாளன் வர தாமதித்த பொழுது, இந்த நாட்கள், இந்த நம்ம ஜீவிக்கிற இந்த நாட்கள், மணவாளன் வருக தாமதித்த பொழுது, இப்போ நம்மளாம் யாராக இருக்கிறோம்? கன்னிகைகளாக இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்து வருவதற்கு நம்ம எதிர்நோக்கி போய்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய ஓட்டத்தில் எப்படி இருக்கணும்? எதுவுமே குறைவுபடாதபடி இருந்து கொண்டே இருக்கணும். குறைவு என்பது இருக்கவே கூடாது. அந்த நாம உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தால் குறைவுகள் இருக்கக்கூடாது. அப்போ இந்த எண்ணெய் மணவாளன் வர தாமதித்த பொழுது கொஞ்ச நேரம் தான். அப்படி கண்ணு மூடி அப்படி கண்ணு திறக்கிறதுக்குள்ள மணவாளன் வருகிற சத்தம் கேட்ட உடனே எழுந்துட்டாங்க. ஆனால் என்ன இல்லை, எண்ணெய் கொஞ்சம் இருந்தது, எண்ணெய் கொஞ்சோண்டு தான் இருந்தது. பக்கத்தில் கடன் கேட்டாங்க, கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நீங்கள் போய் உடனே காசுக்காரர் இடத்துல போய் வாங்கிட்டு வாங்க. அவன் போயிட்டு வர்றதுக்குள்ளே மணவாளன் வந்து போய்விட்டார். ஆமென். எல்லாம் இமைப்பொழுது நடந்து முடிந்தது, இமைப்பொழுது. ஆனால் யார் அவங்க? அவங்களும் கன்னிகைகள் தான், அவர்களும் கன்னிகைகள் தான். அப்போ உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் நீங்கள் ஜீவித்து கொண்டு இருந்தால் உங்களிடத்தில் என்ன காணப்படணும்? பர்ஃபெக்டான ஒரு ஆமென் வாழ்க்கை இருக்கணும். எந்த விதத்திலும் ஒரு சின்ன பேலன்ஸ் கூட தவறவே கூடாது. ஒரு சின்ன பேலன்ஸ் தவறினாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சறுக்கி விடுவீர்கள். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு சின்ன சறுக்கல் கூட இல்லாதபடிக்கு நீங்கள் சீராய் போய்கொண்டே இருக்கணும். பவுலுக்கு அந்த நிச்சயம் இருந்தது. ஆமென். பவுல் எழுதுகிற இடங்களிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு நேராகவே தன் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருப்பார். நீங்கள் ரோமரில் வாசிக்கலாம், கொரிந்தியரில் வாசிக்கலாம், தீமோத்தேயுக்கு எழுதின நிருபங்களில் வாசிக்கலாம். எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா நான் சீராய் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஆசையாய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி தன்னை சீர்படுத்தி அப்படியே ஓடிக்கொண்டே இருப்பார். ஆமென். எந்த விதத்திலும் அவர் சின்ன ஒரு பிறல் கூட இல்லாதபடிக்கு ஓடிக்கொண்டிருந்த தேவனுடைய மனுஷன். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆமென், கர்த்தர் சவுலாக இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாரா? நிருபங்களை கேட்டு வாங்கி துன்பப்படுத்தின மனுஷன், சபையை துன்பப்படுத்தின மனுஷன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்பதாக, தரிசித்த பின்பதாக அந்த மனுஷனுடைய முழுமையான வாழ்க்கை மாறி உண்மையாய் ஜீவிக்கிற ஒரு அனுபவம். ஒரு இடத்துல விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட ஆமென் சாப்பாடு ஆகாரம் புசிக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை வரும் பொழுது பேதுரு சீஷர், ஆண்டவருடைய சீஷர். ஆனால் பவுல் வந்தவர்களை சத்தம் போடுவார், நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு மாதிரி நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய வாழ்க்கை பாருங்க, கிறிஸ்துவுக்காக நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? ஆமென். தானியேல் போல உண்மையுள்ளவனாக இருக்கிறீங்களா? உங்கள் வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? எப்படிப்பட்டவர்களாய் ஜீவித்து கொண்டு இருக்கிறீங்க? ஒளிவு மறை உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? ஆமென். புரட்டி பேசுவது உங்கள் நாவில் இருக்கா? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வார்த்தை பேசிக்கொண்டு இருக்கிறீங்களா? இல்லாதவைகளை சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. ஐயா, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென் நான் மூழ்கி ஞானஸ்நானம்லாம் எடுத்திருக்கிறேன். என் வாழ்க்கை தான் என்னை பரலோகத்திற்கு கொண்டு போகும்.
நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கை சரியில்லாத பட்சத்தில் நாம நித்தியத்திற்கு நேராக போக முடியாது. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு கூட முடிந்து போகிற வாழ்க்கை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆமென். இங்கே கண்ணை மூடுனா நீங்கள் பரலோகத்துக்கு போகணும். அதுக்கு நேராக தான் சபை உங்களை நடத்தி கொண்டே இருக்கு. காலையில் கேட்டோம் ஐயா, கீழ்ப்படிதலை குறித்து கேட்டோம். புதிய மனுஷனுடைய சிருஷ்டியை குறித்து பேசினோம். காரணம் என்ன? உபதேசம் உங்களை பரிசுத்தப்படுத்தி எதற்கு நேராக கொண்டு போகும்னு சொன்னால் பரலோகத்திற்கு நேராக, உலகத்திற்கு நேராக அல்ல. உலகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அல்ல, உலகத்தில் நீங்கள் கோடீஸ்வரனாய் வாழ்வதற்காக அல்ல, உலகத்தில் நீங்கள் தலைமுறையாக செழிப்பாக இருக்கணும்னு சொல்லி அல்ல, தலைமுறையாய் ஆசீர்வாதமாய் கிறிஸ்துவுக்கு நேராக நடக்கும்படியாக தான் கிறிஸ்துவின் உபதேசம் உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். உங்களை முழுவதுமாக மறுரூபப்படுத்தி அந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு விலகு, இந்த காரியத்தை உதறிப்போடு என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, முழுவதுமாக நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஆகவே உலகத்தை குறித்து பார்க்க வேண்டாம். 10 கன்னிகைகள் தான், 10 பேரும் ஆமென் முழுவதுமாக கரைப்படாதவர்கள் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அப்போ புத்தி இல்லாதவர்களாய் போய்விடக்கூடாது. ஐயா எல்லாம் கரெக்டாக இருந்தேன் ஐயா, எல்லாவற்றிலும் நான் சரியாக இருந்தேன், ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் நான் கோட்டை விட்டுட்டேன் ஐயா. சின்ன விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய நல்ல வெள்ளை கலர் சட்டை போட்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய வெள்ளை கலர் சட்டை போட்டுட்டு இருந்தாலும் அதில் ஒரு சின்ன கரை இருந்ததுன்னா பார்க்கிறவர்கள் எல்லாம் அந்த சட்டையை பார்க்க மாட்டாங்க. என்ன பார்ப்பாங்க? சின்னதாக இருக்கக்கூடிய அந்த கரையை தான் பார்ப்பாங்க. ஆகவே தான் வேத புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஆமென். தாவீது கர்த்தருக்கு பிரியமான மனுஷன், பிரியமானவைகளை செய்யும்படியெல்லாம் வாஞ்சித்த ஒரு மனுஷன்தான். ஆனால் ஆமென், தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது அவரை இலக்கம் பார்க்கும்படியாக செய்தார். அந்த தவறையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? மன்னிச்சிட்டார், அதையெல்லாம் மன்னித்தார். ஆனால் தாவீதை குறித்து ஒரு சின்ன இடத்துல மட்டும் அப்படி நோட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரே இடத்துல மட்டும். ஆமென். நல்ல மனுஷன், கர்த்தருக்காக ஆமென் அநேக பாடல்களை எல்லாம் பாடின மனுஷன். ஆமென். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த ஆமென் சங்கீதங்களை எல்லாம் இன்பமாய் பாடின மனுஷன், ஆடுகளுக்கு பின்பதாய் போய்கொண்டிருந்த மனுஷனை கர்த்தர் ஆமென் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆமென் அவ்வளவான ஒரு ஆளுகையை கொடுத்த ஒரு ஆமென் தேவனுடைய மனுஷன் தாவீது. கர்த்தர் அவ்வளவாய் நேசித்தார். ஆனால் வேத புஸ்தகத்தில் இந்த 1 ராஜாக்கள்ல 15:5 இதை வாசிக்கும் பொழுதெல்லாம் ஆமென் அநேக நாட்கள் அந்த காரியத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் தாவீதை படிச்சுட்டு வரும்பொழுது இந்த ராஜாக்களில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவாங்க. ஒரு ஃபுல் ஸ்டாப். ஏன்? தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர, உரியாவின் இந்த சங்கதி ஒன்று தவிர, இது ஒன்று இருந்தால் போதும். நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு எஸ்ஸை எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், பர்டிகுலர் நபரை குறித்து ஒரு எஸ்ஸை எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர்களை குறித்து நீங்கள் ஒரு இடத்துல எனக்கு அவங்க இந்த இடத்துல சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதை என்ன பண்ணுவீங்க? கோட் பண்ணி தான் அதை கொடுப்பீங்க, சப்மிட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி அந்த தாவீதை குறித்து வரும்பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? ஒரு சின்ன காரியத்தை அப்படி சொல்லிட்டு போயிட்டார். ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர ரிஜிஸ்டர் ஆகிட்டு பாருங்களேன். இது போல தான் நித்திய ஜீவனுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம், ஒரு புத்தி இல்லாத 5 கன்னிகைகள். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சின்ன ஒரு சங்கதி இருந்துட்டா அதோடு அவ்வளவுதான். மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? மன்னித்தார். ஆனால் இது மட்டும் கோட் பண்ணார். இந்த ஒன்று தவிர வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஓட்டம் சீராக இருக்கட்டும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. உண்மையுள்ள அதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. உண்மை இல்லை, இது வரைக்கும் நீங்கள் அப்படி இல்லாமல் இருந்தால், உண்மையாய் நீங்கள் ஜீவிக்காமல் இருந்தால், இந்த இரவு கர்த்தர் உங்களை எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்? உண்மையாயிருங்க. முழுமையாய் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த உண்மை, நம்பகத்தன்மை என்கிட்ட காணப்படணும் ஐயா. அந்த நம்பகத்தன்மை என்கிட்ட காணப்படணும். எனக்கு கொடுக்கப்பட்டதில் நான் பர்ஃபெக்ட் காமிக்கணும் ஐயா. நான் பர்ஃபெக்ட். ஆமென். நான் மரிக்கும் பொழுது என்னை குறித்து பொய்யான சாட்சிகள் அல்ல. ஆமென். இந்த மனுஷன் இப்படி ஜீவனம் பண்ணினா, அந்த மனுஷன் இப்படி ஜீவனம் பண்ணா,
ஆமென். இவர்கள் எங்களுக்கு நிருபங்களாக இருந்தாங்க, பாடங்களாக இருந்தாங்க, சாட்சி இருக்கணும். ஐயா, இந்த மனுஷனை மாதிரி நானும் ஜீவிக்கணும், ஆட்கள் எழும்பணும். கோதுமை மணி சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும். இன்னைக்கு 10,000 பேருக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 நபருக்காவது நீங்கள் ஒரு பாடமாக இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த மனுஷன் கர்த்தரை ஆராதிக்கிறவன், அவங்ககிட்ட எந்த விதத்திலும் கரை இருக்காது, குற்றம் இருக்காது, உண்மையாக இருப்பான், சாட்சி இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஐயா, அந்த மனுஷனை நம்பி நீங்கள் என்ன காரியத்தைனாலும் கொடுக்கலாம் ஐயா. உண்மையான மனுஷன், எந்த விதத்திலும் கேடு இருக்காது, நம்பகத்தன்மை இருக்கும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அப்படிப்பட்ட சாட்சிகள் காணப்படணும். ஆமென். அப்போ வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நேராக தான் கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். அப்போ 10 கன்னிகைகள் 5 பேர் புத்தி இல்லாதவர்களாய் காணப்பட்டாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஓட்டத்தை ஆமென் நீங்கள் ஓடும் பொழுது தான் கர்த்தர் நிச்சயமாய் ஆமென் ஒரு மகிமையான ஆமென் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னொரு காரியம் இதோட நான் முடிக்கிறேன். அடுத்ததாக நான் என்ன செய்யணும் அப்படின்னும் பொழுது, எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். ஆமென். அடுத்ததாக நான் செய்ய வேண்டிய காரியம், கிறிஸ்துவை பின்பற்றுகிற நான் ஆமென் என்ன கிடைக்கும், எங்களுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஆமென். அப்போ உண்மையுள்ள மனுஷனாக இருந்து நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். இப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற யாருக்கு செய்யணுமா? மனுஷருக்கு அல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அப்போ அந்த ஊழியத்தை நான் எப்படி செய்யணும் பொழுது, பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோட கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். அப்ப எப்படி செய்யணும்? மனுஷருக்கல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஊழியம். இரண்டாவது, தகப்பனுக்கு மகன் ஊழியம் செய்வது போல, தகப்பனுக்கு மகன் ஊழியம் செய்வது போல ஊழியம் செய்யணும். ஆமென். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்போ மனுஷருக்கு இன்னைக்கு அநேகர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. மனுஷரை பிரியப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி ஆமென், மனுஷர்களை குஷிப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லி 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 இன்றைக்கு அநேகர் பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஊழியங்கள் அநேக ஊழியங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாய். இப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆமென், நீங்கள் எல்லாராலும் மனுஷரால் என்ன பண்ணுவீங்க? பகைக்கப்படுவீங்க. நீங்கள் கர்த்தருக்கு ஆமென் ஊழியம் செய்யும் பொழுது மனுஷர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், என்னையா அந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறான், இந்த மனுஷன் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை பேச முடியாதா, இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் இப்படிப்பட்ட காரியத்தையே சொல்லி கொண்டு இருக்கிறான். ஆமென். உலகம் உங்களை என்ன பண்ணும்? பகைக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்களை சிநேகிக்காது. உலகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பகைத்து கொண்டே இருப்பாங்க. உங்களை பார்க்கும் பொழுதே இந்த மனுஷன் வந்தாலே எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வார்த்தை தான் பேசுவான். இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் எழும்பிக் கொண்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மனுஷருக்கு ஊழியம் செய்யும் பொழுது எந்த விதத்திலும் உங்களுக்கு எதிர்ப்பு வரவே வராது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது, உண்மையாய் நீங்கள் ஜீவனம் பண்ணும் பொழுது, யாராகிலும் ஒரு சின்ன காரியத்தை சொன்னாலும் என்ன பண்ணணும்னா திருத்திக் கொள்வதற்கு மனம் வரும். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் பக்கமாக ஓடாதபடிக்கு நீங்கள் உலகத்தின் பக்கமாய் ஓடினா உங்கள் இருதயம் என்ன பண்ணணும்னா கடினப்படும். இவன் சொல்லி நம்ம என்ன திருந்துறது? இவருக்கெல்லாம் மேலே ஆளுங்கள்லாம் சொல்லி நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம், இந்த ஆள் சொல்லி நாங்கள் என்ன பண்ணிட போகிறோம்? பேசுகிற வரையும் பேசிட்டோம். ஆமென். இப்படி தான் இருக்கும் நம்முடைய இருதயம். வெளியே நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ளே அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆமென். அப்போ கர்த்தருக்கு மனுஷருக்கு ஊழியம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மனுஷருக்கு ஊழியம் செய்வதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சிலருடைய ஜப வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊழியத்தின் பாதையில், இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் நம்ம ஒரு வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கிடுங்க, அவருக்கு இப்போ ஒரு 500 ரூபாய் பணம் தேவை அப்படின்னு சொன்னால் அந்த ஜபத்திலேயே அவர் சொல்லுவார். அந்த ஜபத்திலேயே நீங்கள் அந்த ஜபம்லாம் கேட்டிருக்கிறீங்களாக்கா? கேட்கல. அந்த ஜபங்கள்லாம் நான் நிறையா கேட்டிருக்கிறேன். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே, ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, நான் இப்படிப்பட்ட ஒரு தேவைகளோடு கூட வந்திருக்கிறேன், நீர் அந்த சகோதரியினுடைய இருதயத்தில் பேசி எனக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்கும்படியாக செய்யுங்க. இந்த ஜபங்கள்லாம் இருக்குது, நான் கேட்டிருக்கிறேன். 2-3 இடத்துல நான் அந்த ஜபத்தை கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் எதை குறிக்கக்கூடியதுன்னு சொன்னால், மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியம். இவங்க மனுஷரை துதிப்பாடி தங்களுக்கு ஆதாயத்தை தேடிக்கொள்ளுகிற கூட்டம். அப்போ இந்த கூட்டங்கள் இப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. அப்போ தகப்பனுக்கு மகன் ஊழியம் செய்கிற மதி, தகப்பனுக்கு மகன் ஊழியம் செய்கிறபடி,
ஆமென். அப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா அடிகள் படணும், ரத்தம் சிந்தப்படணும், மிதிக்கணும். ஆமென். மிதிக்கப்படுவீங்க, எல்லாராலும் தூஷிக்கப்படுவீங்க, உமிழப்படுவீங்க, நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், ஆமென், பட்டினி, வறுமை எல்லாவற்றையும் நீங்க சகித்து தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். அதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஊழியத்திற்காக தான் ஆமென் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவனுக்கு தான் கர்த்தர் என்ன கொடுப்பார் அப்படின்னா, ஆமென், மறுமையில பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். பேதுரு சீஷர்களுக்கெல்லாம் கர்த்தர் சொன்னார், சொன்ன நேரத்தில் இருக்கும். ஆனால் மரண நேரம் வரும்பொழுது ஆமென் சீஷர்கள் ஒவ்வொருவரும் அந்த மரணத்தை எவ்வளவாய் ருசித்திருப்பாங்க இல்லையா? ஐயா நான் இழந்துடக்கூடாது ஐயா. ஆமென். 12 சிங்காசனத்தில் நான் வரப்போறேன், மறுஜன்ம காலத்தில் நான் வருவேன் ஐயா, நியாயம் விசாரிக்கும்படியாக. அந்த வார்த்தைகள் அவர்களை என்ன பண்ணிட்டு புடமிட்டு அந்த வார்த்தைகள் அவர்களை என்ன பண்ணிச்சுன்னா கர்த்தருக்கு நேராக ஓட்டத்தை ஓடும்படியாக செய்தது. அது போலதான் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதத்தை நம்முடைய கண்களுக்கு இன்றைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்க ஓட்டத்தை சீராக ஓடும் பொழுது, கர்த்தர் நியமித்த பகுதியில் நீங்க ஓடும் பொழுது, உண்மையான மனுஷியா நீங்க ஓடும் பொழுது, எந்த மனுஷியாலும் கரைப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீங்க கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது, ஆண்டவர் நிச்சயமாக ஆமென் வரும் பொழுது ஆமென் மகா மேன்மையான கனத்தை கொடுப்பார். அப்போ சொல்லுவார் ஆண்டவர், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் நீ அதிபதியாக ஆமென் உன்னை வைப்பார் என்று சொல்லி. அந்த ஓட்டத்துக்கு நேராக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே மனுஷரை பிரியப்படுத்தி ஊழியம் செய்யணும்னு நினைக்காதீங்க. ஆமென். உலகம் பகைக்கும், வார்த்தைகளை கேட்டால் உலகம் பகைக்கும், யாருக்குமே அந்த வார்த்தைகள் பிடிக்காது. ஆனால் கர்த்தருக்கு ஓடிக்கொண்டே இருங்க. ஐயா பசி வருதா, வரட்டும், பிரச்சனை கிடையாது. என் விசுவாசத்தில், என் நம்பிக்கையில் நான் ஆமென் எப்படிதான் இருப்பேன் ஐயா, இப்படிதான் நான் ஜீவனம் பண்ணுவேன், இப்படிதான் இருப்பேன். ஆமென். அப்போ அந்த வாழ்க்கைக்கு நேராக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். சபை அதற்கு நேராக தான் உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. ஆமென். இனி வரக்கூடிய நாட்கள் ரத்தம் சிந்துதல் அதிகமாய் காணப்படும். அதற்கு நீங்கள் ஆயத்தமாகி கொள்ளும்படியாக இப்போவே நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமென். அந்த உண்மை தன்மைக்கு ஜெபம் பண்ணுங்க. உண்மையாக இருக்கணும். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், ஐயா என் ஜீவனே போனாலும் கூட நான் என்ன பண்ணணும்? உறுதியாய் நிற்கணும் ராஜா, உறுதியாய் நிற்கணும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீர்தான் ராஜா. ஆமென். அந்த நம்பிக்கையுள்ள வாழ்க்கைக்கு நேராக என் ஓட்டத்தை நான் ஓடணும் ஐயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒரு முறை இந்த சம்பவத்தோடு நான் முடிக்கிறேன். ஊழியத்தின் ஒரு நடுப்பகுதியில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல செய்தி கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தேன். அப்போ பக்கத்தில் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், தம்பி இந்த மாதிரிலாம் மெசேஜ் கொடுத்தா யாரும் உன்னை கூப்பிடவே மாட்டாங்க அப்படின்னாரு. இந்த மாதிரிலாம் மெசேஜ் கொடுத்தா யாரும் உன்னை கூப்பிடவே மாட்டாங்க. ஏன் ஐயா அப்படின்னேன். இந்த மாதிரி மெசேஜெலாம் இப்போ மக்களுக்கு யாருக்கும் பிடிக்காது. சொல்கிற மாதிரி மெசேஜ் கொடு, 4 வாக்குத்தத்தத்தை எடு, நல்லா ஜனங்களுக்கு 4 வாக்குத்தத்தம் மாற்றி அந்த வாக்குத்தத்தத்தையே சொல்லிக்கிட்டே இரு, எல்லாம் ஆகோ ஓகோன்னுவாங்க. நீ சொல்கிற பிரசங்கெல்லாம் இதுக்கெல்லாம் பழைய ஆட்கள் அதெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டை மாற்று, நீ ஊழியத்தை மாற்று அப்படின்னாரு. ஆமென். இப்படிலாம் நீ பேசுனீன்னா இப்போ 10 பிசாக்கு நீ பெற மாட்டே அப்படின்னாரு. ஆமென். உண்மையாக ஒரு ஊழியக்காரர் சொன்னார். ஒரு ஊழியக்காரர், இதெல்லாம் எடுப்படாது, யாரும் நீ சீண்ட கூட மாட்டாங்க, எங்கே எந்த சர்ச்சிலையும் கூப்பிடவும் மாட்டாங்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது இந்த சம்பவம்லாம், நாங்களாம் எத்தனையோ பேரை பார்த்துட்டோம் அப்படின்னாரு. ஆமென். ஆனாலும் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டே தான் இருக்கிறார். மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியங்கள் அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஊழியம். ஆமென். வாழ்வோ சாவோ கர்த்தருக்காக. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உன் வாலிபத்தை என்கிட்ட கூட நான் உன்னை பார்த்துக்கிறேன்னார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நானும் கூட அநேக நேரத்தில் உண்மை இல்லை, ஆனால் கர்த்தர் என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தையின்படி. ஆமென். இன்றைக்கும் கூட ஆமென் அந்த உண்மைக்காக, ஆண்டவரே உண்மையுள்ளவனாய் கடைசி நிமிஷம் வரைக்கும் உண்மையை உள்ளவனாய் இருக்கணும் ஐயா. ஆமென். அதற்கு நேராக தான் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆமென். ஆகவே தான் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான், நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ. அப்போ நம்ம உண்மையை விதைப்போம், கம்பீரமாய் அறுவடை செய்யலாம். ஆமென். நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உண்மை ஐயா, நீதிமானுடைய குடும்பம் ஐயா, அது உண்மையாய் அவங்க அப்பா இருந்தார், அவங்க அம்மா உண்மையாக இருந்தாங்க, சந்ததியாய் வாழ்த்துவாங்க. பிள்ளைகளுக்கு நம்ம என்ன வச்சுட்டு போகிறோம்? உண்மையாய், பரிசுத்தமாய், சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கையை நாம் விட்டு செல்வோம். ஆமென். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் பட்சத்தில் நிச்சயமாய் கர்த்தர் வரும் பொழுது, ஆமென், அவருடைய வருகையில் வரும் பொழுது நாம் முதலாவதாக எழும்புவோம் என்கிற நம்பிக்கை இருந்துட்டாலே போதும். ஆமென். அதற்கேற்ற கணங்கள் எல்லாம் வித்தியாசமாய் காணப்படும். ஆமென். ஆகவே தான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்போ மகிமையான இந்த சிங்காசனம் எல்லாருக்கும் பரமேன் எத்தனையோ பேர் வாழ்ந்து போவாங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரன் கர்த்தருக்காக பாட அனுபவித்து எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக இருந்து போகிறவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா தம்முடைய மகிமையான சிங்காசனத்தை விட்டு இறங்கி வருவார். உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. இதுதான் கனம், இதுதான் பிதாவானவர் கனம். அப்போ இதற்கு நேராக தான் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக வாஞ்சிக்கிறார். இதுக்கு தான் நம்மெல்லாம் பிரயாசப்படணுமே தவிர எனக்கு சொத்து வேணும், சொகம் வேணும், ஆஸ்தி வேணும், ஐஸ்வர்யம் வேணும், இதெல்லாம் அப்படி தூரத்துக்கு போட்டுட்டு இதை நீங்கள் தேடுங்க. ஆமென். கர்த்தர் எல்லா காரியத்தையும் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.